ஒரு காலகட்டத்தில் லக்ஸரி மற்றும் டாப் அண்ட் ஃபீச்சரா பார்க்கப்பட்ட ஏர் பேக்ஸ் இன்னைக்கு எல்லா கார்களுடைய பேசிக் ரெக்குயர்மெண்டா மாறி இருக்கு. என்ட்ரி லெவல் கார்களோட பேஸ் வேரியன்ட்ல கூட 6 ஏர் பேக் ஸ்டாண்டர்டா கொடுக்குறாங்க இன்னைக்கு தேதியில. பட் அந்த ஏர் பேக்ஸோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது இன்னுமே கேள்விக்குறியா தான் இருக்கு. ப்ராடக்ட் குவாலிட்டியை பத்தி பேசும்போது டொயோட்டா நிறுவனத்தை பத்தி யாருமே கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லப்படுது. பட் அப்படிப்பட்ட டொயோட்டா இன்னோவாலேயே ஒரு விபத்து ஏற்பட்ட போது ஏர் பேக்ஸ் ஓபன் ஆகாத காரணத்தினால கன்சியூமர் கோர்ட் வரைக்கும் போய் டொயோட்டாவுக்கு எதிராக தீர்ப்பு வந்திருக்கு. இதன் இறுதியில டொயோட்டா நிறுவனம் இன்னோவாவின் மொத்த விலையும் ரீஃபண்டா கொடுக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு. பட் இந்த சம்பவம் தொடங்கியது கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு முன்பாக. சுனில் ரெட்டி அப்படிங்கிறவரு மார்ச் 11, 2011 ஆண்டு புத்தம் புதிய டொயோட்டா இன்னோவா டீசல் வேரியண்ட கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காரு. அந்த வருடமே ஆகஸ்ட் 16ஆம் தேதி அன்பார்ச்சுனேட்லி ஒரு விபத்துல ஆட்டோ ரிக்ஷாவும் இந்த இன்னோவாவும் நேருக்கு நேர் மோதிய காரணத்தினால இன்னோவால பயணம் செய்த அனைவருக்குமே பெரிய இன்ஜுரிஸ் ஏற்பட்டிருக்கிறதா தெரிய வருது. விபத்துக்கு பிறகு காரை டொயோட்டாவிடம் ஒப்படைச்ச பிறகு எந்த விதமான இன்டிமேஷனும் இல்லாம ரிப்பேர் ஒர்க் அவங்களாவே ஸ்டார்ட் பண்ணதாகவும் அலிகேஷன் வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இது ஒரு டாப் அண்ட் வேரியண்டா இருந்தும் ஃப்ரண்ட் ஏர் பேக்ஸ் ஓபன் ஆகாது ஏன் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. இந்த விஷயத்துல டொயோட்டா தரப்புல இருந்து எந்த விதமான ப்ராப்பர் ரெஸ்பான்ஸும் இல்லாத காரணத்தினால முதல்ல லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. எந்த விதமான ரெஸ்பான்ஸும் அதற்கும் இல்லாத காரணத்தினால டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் போரத்துல இந்த வழக்கை பதிவு செஞ்சிருக்காங்க. பல விசாரணைக்கு பிறகு 2014ஆம் ஆண்டு டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் போரத்துல டொயோட்டா நிறுவனத்தின் இந்த கார்ல ஃப்ரண்டல் கொலிஷன் ஆகியும் எந்த விதமான ஏர் பேக்ஸும் டிப்ளாய் ஆகாததான் அவங்களுடைய இன்ஜுரிஸ்க்கு காரணம் அப்படின்னும் காரினுடைய மொத்த தொகை அதாவது 15 லட்சத்தையும் 9% வட்டி விகிதத்துல கிட்டத்தட்ட 34 லட்சம் ரூபாய் பே பண்ணணும் அப்படின்னு தீர்ப்பு விதிச்சாங்க. டொயோட்டா நிறுவனம் இதற்கு எதிராக அப்பீல் பண்ணாங்க. பட் டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம் அந்த அப்பீல ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதன் பிறகு டொயோட்டா NCDRC அதாவது நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரெசல் கமிஷன்ல மறுபடியும் மேல்முறையீடு செய்யறாங்க. இந்த வழக்கும் பல ஆண்டுகள் எடுத்துக்கிட்டு இப்போ 2024ஆம் ஆண்டு ஏற்கனவே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல கொடுக்கப்பட்ட தீர்ப்பு இன்னுமே வேலிட் அப்படிங்கிறதும் ஃப்ரண்டல் கொலிஷன்ல இந்த இன்னோவால தான் பிரச்சனை அப்படிங்கிறதும் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இந்த தீர்ப்பு வழங்குறதுக்கு முக்கியமான சாட்சியா ஆப்போசிட்ல மோதின ஆட்டோ தரப்புல இருந்து கொடுக்கப்பட்ட FIR பார்க்கப்படுது. இது வரைக்கும் இந்த கேஸ்ல டொயோட்டா தரப்புல இருந்து இது ப்ராப்பரான ஃப்ரண்டல் கொலிஷன் இல்ல அப்படின்னு வாதாடிட்டு இருந்தாங்க. பட் இந்த FIRல கிளியரா இது ஒரு ப்ராப்பரான ஃப்ரண்டல் கொலிஷன் அப்படின்னு பதிவிட்டு இருக்கிறதுனால டொயோட்டாவுக்கு எதிராக இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இந்த வழக்குல மேலும் டொயோட்டா குறிப்பிட்ட தொகையை வழங்குவாங்களா இல்ல ஹை கோர்ட்டுக்கு மேல்முறையீடு செய்வாங்களா அப்படின்னு பொறுத்து தான் பார்க்கணும். இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் 6 ஏர் பேக்ஸ் கொடுத்தாலும் சேஃப் அண்ட் ஸ்டெடி ஸ்பீட்ல டிரைவ் பண்றது ரொம்பவே முக்கியம். மேலும் ஒரு பிராண்டை பிளைண்டா ஃபாலோ பண்ணாம எல்லா பிராண்ட்ஸ்லயுமே டிஃபெக்ட்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கறதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மேலும் இவ்வளவு வருஷம் போராடிய பிறகு ஜஸ்டிஸ் கிடைக்க சான்சஸ் இருக்கு அப்படிங்கறத இந்த வழக்கு மறுபடியும் நிரூபிச்சிருக்கு. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.